அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் ஒரு லட்டு ஹெல்த்தியான, உடம்புக்கு சத்தான, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல சத்து. அந்த சத்தான லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாதாம் போட்டிருக்கோம், இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் பிஸ்தாவும் போட்டுருக்கேன், அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்குவோம். இந்த சீட்ஸ் இதிலே கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கிறேன். போட்டு மூணையும் ஒன்றா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். இந்த பாருங்கள், வாசனை நல்லா வருது. வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ், நான் இது வந்து ஒரு 50 கிராம் தான். இது பாதாம் இது எல்லாம் சேர்த்து ஒரு 100-150 கிராம் இருக்கும். சீட்ஸு எல்லாம் சேர்த்து இது பூசணிக்காய் சீட்ஸ், இதுவும் 100 கிராம். இந்த மாதிரி வெடிக்குது பாருங்கள். அந்த டைமில் எடுத்து இதை கொட்டிடலாம். இது ஆளி விதை, அது ஒரு 100 கிராம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இது வந்து சியா விதை, இது ஒரு 100 கிராம். இது எள்ளுக்கு உள்ள சத்து இதில் இருக்குங்க. எல்லா சத்தும் இதில் இருக்குது. நம்ம கருப்பு எள்ளுக்கு உள்ள சத்து எல்லாமே இதில் இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். ஒரு மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்து கொஞ்சம் ஓட்ஸ் 100 கிராம், இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட இந்த அளவுக்கு ஏலக்காயும் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும் நல்லா. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழமும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெல்லமும் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஆறுனதும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டோன்னா கொட்டுறதை காட்டுறேன். கொஞ்சம் ஆறட்டும். எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் பவுடரை. இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாசனைங்க, ஐயோ என்ன வாசனை அப்படி. பேரிச்சம்பழம் போட்டு அரைச்சிட்டா அதையும் இதில் சேர்த்துடலாம். இது சுத்தமான வெல்லம் இதால் 1 டம்ளர் தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக, உடம்புக்கும் சத்து. சத்தான, ஹெல்த்தியான, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து 5 வயசு குழந்தைங்க, ஸ்கூலெலாம் இப்போ லீவு, வீட்டிலையே இருப்பாங்க. இந்த லட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய
டெய்லி 1-2 பிள்ளைங்க கேட்குறப்ப ஸ்வீட்டாக வேணால் ஹெல்த்தியான லட்டு இது பிள்ளைங்களுக்கு. அது இந்த வெயில் காலத்துக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் அந்த காலத்துலேயே வெள்ளரி விதையை அல்வாவுக்கு போடுவாங்க, பரங்கி விதையில் பால் காய்ச்சி கொடுப்பாங்க, நாங்கள்லாம் குடிச்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் நமக்கு வேலை செஞ்சால் ஒரு அசந்து போய் வரும், ஒரு சோர்வு வர்றப்ப இதில் ஒரு லட்டு பிடிச்சி கொடுத்துட்டு ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிங்கன்னாவே ஃபுல்லிங்காக இருக்கும் வயிறு, உடம்புக்கு ஹெல்த்தியான சத்து கிடைச்ச மாதிரியே இருக்கும். ஒரு லட்டு கொடு. எடுத்துக்க, அது வீக்கு எடுத்துக்க, உனக்கு தானே செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கா? அங்கே காட்டு, அங்கே எப்படி இருக்கு பேபி? காட்டு. வெரி குட். இது மாதிரி லட்டு பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள் வீடியோவை கொஞ்சம். இது பாருங்கள், ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. எல்லா மாவையும் பிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், தேங்க்யூ.